வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க ரொம்ப சுவையான சத்தான எல்லோரும் ஈஸியாக செய்யக்கூடிய ராகி வடை தாங்க செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமானது. அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அரை கப் அரிசி மாவு, 1/4 கப் ரவை, எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, உப்பு லைட்டாகவே இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் வேர்க்கடலை கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேங்க, மிக்சியில் போட்டு அதை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பறித்து நல்லா அலசிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நுணுக்கி வச்சுருக்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசால் வடைக்கு என்னென்ன சேர்ப்போமோ எல்லாத்தையும் இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே தண்ணி கலக்காமல் நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது, நமக்கு நிதானம் தெரியாது. இப்போது தண்ணியை தெளித்து நல்லா பிசையலாங்க. தண்ணியை அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையும் போது நமக்கே ஒரு பக்குவம் தெரியும், எப்படியோ வடத்தட்டை வரும் அப்படின்ட்டு. அப்போ நிறுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக தான் இருக்குது. ஆனால் ரவையெல்லாம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக தண்ணி மாவு ஊறிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக ராகி மாவு கலந்துக்கங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னா தோசை பேனை வச்சு அடை மாதிரி தட்டிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்போ சொல்கிறது வடை செய்கிறதுக்காக தான். பாருங்கள், முழுசாக ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணல. இப்போ எல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இந்த வடை சாப்பிட்றதுக்கு அப்படியே நார்மலாக எப்படி பருப்பு வடை செய்வோமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பாருங்கள், நல்லா ஈஸியாக வடை தட்டை வருது, கையிலையும் ஒட்டலை. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நல்லா மெல்லிஸாக வடை தட்டி இந்த மாதிரி போடலாங்க. நம்ம மசால் வடை மாதிரி மொத்தமாக போடக்கூடாது. உங்களுக்கு இப்படி கையில் தட்டை வரலன்னாக்க பால் கவர் இல்லைன்னா எண்ணெய் கவர் ஏதாவது எடுத்து அதை மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடை தட்டுங்க. எண்ணெயில் எத்தனை வடை போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் பரட்டி விட்டால் போதுங்க. ஈஸியாக நல்ல கிறிஸ்பியான ராகி வடை நமக்கு கிடச்சிரும்.
கருக விட்டுறக்கூடாது. ஏன்னா ராகி மாவு கருப்பாக இருக்கிறதுனால நமக்கு தெரியாது அந்தளவுக்கு. கொஞ்சம் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினோன்னே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. சுட சுட ராகி வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் சூடாக இருக்குது பாருங்கள். மேலே கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.